வெளிநாட்டு வாழ்க்கை, சிறகடிக்கும் பறவைகள் பாகம் 1. பல நேரங்களில் நம்ம ஊருக்கு போயிட்டு மறுபடியும் வெளிநாடு செல்வதற்காக கிராமங்களிலிருந்து பயணிக்கும்போது அவர்களுடைய எண்ணத்தில் என்னவென்றாலும் தோன்றும் என்பதை என்னுடைய உணர்வோடு உங்களுக்கு தொகுத்து வழங்க இருக்கின்றேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெளிநாட்டு பயணங்கள் மிகவும் இனிமையாக இருப்பது போல் தோன்றும். ஆனால் அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் அதனுடைய வலி என்ன, அதனுடைய பிரிவுகள் என்ன, அவங்களுடைய சந்தோஷங்கள், அவங்களுடைய ஊரில் இல்லாத பல விஷயங்களில் கலந்து கொள்ள முடியாத தருணங்கள், இதையெல்லாம் முழுமையாக ஒரு சாமானிய மனிதனின் உணர்வுகளோடு எனக்கு தோன்றியவை உங்களுக்கும் தோன்றக்கூடும், உங்கள் வாழ்விலும் நடந்திருக்கக்கூடும். இதனை முழுமையாக பார்க்கவும். இந்த வீடியோவில் இதுவரைக்கும் எத்தனையோ வீடியோகள் போட்டிருக்கின்றேன். ஆனால் இதில் போட இருக்கின்ற மனவலி, மன கஷ்டம் ஒவ்வொருவருக்கும் நன்றாக புரியும். வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு மட்டுமே, உள்நாட்டில் இருப்பவர்களுக்கு இதனுடைய அருமை தெரியாது, இதனுடைய கஷ்டங்கள் தெரியாது. அனுபவத்தை பார்த்தால் மட்டுமே உணர முடியும். சாதாரண பயணங்களில் பல போது நம்ம சந்தோஷமாக சென்றிருக்கக்கூடும். ஆனால் வெளிநாட்டிலிருந்து உள்ளூர் வரும்போது அதனுடைய இன்பமும் மகிழ்ச்சியும் எண்ணில் அடங்கா. அதுபோன்று நீங்கள் வெளிநாட்டுக்கு திரும்பிச் செல்லும்போது அதனுடைய வழிகள் எத்தனையோ எத்தனை. பல கனவுகளோடு மறுபடியும் வெளிநாடு சென்று கொண்டிருக்கின்றோம். அதே வேளையில் சில கனவுகளோடு உங்களோடு நான் ஒருவனாக பள்ளி பருவம், நம்முடைய பள்ளி பருவ காலங்கள் நினைவுக்கு வந்தன. ஆழ்ந்த உறக்கத்தோடு சென்று கொண்டிருக்கும் போதே பள்ளி பருவம் காலங்களை நினைத்து சில நிமிடம் கனவிலேயே உலா வந்தபோது காலையில் விடியற் காலையிலேயே குளித்துவிட்டு பட என்று சாப்பிட்டு விட்டு புக்கை அதை எடுத்து வச்சோமா இதை எடுத்து வச்சோமான்ட்டு தெரியாமல் ரொம்பவும் சுறுசுறுப்பாக ஸ்கூலுக்கு போகிறதில்ல எல்லா பிள்ளைங்களும் அப்படி தான் இருக்கும்.
என்னுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருந்தது. ஸ்கூலுக்கு போகிறது, படிக்க போகிறோமா இல்லையா என்று தெரியாது. ஆனால் நண்பர்களை பார்ப்பதற்காக விரைந்து ஓடுவோம். ஏர்லி மார்னிங்லேயே, விடியற் காலையிலேயே நம்ம அங்கே கூடியிருந்து அரட்டை அடித்தது எத்தனை சந்தோஷம். கொடுத்து வாங்க முடியாத சில சந்தோஷங்கள் அந்த கால பருவத்தில் மட்டும் கிடைத்த ஒன்று. காலையிலே ப்ரேயர் டைம் ஸ்டார்ட் ஆகிவிடும். அப்படியே எல்லாம் ஒரு அணிவகுப்போடு வந்து நிற்பார்கள். மாணவர்கள் எல்லாம் ஒரு அணிவகுப்போடு வந்து நிற்பார்கள். அதுலேயும் சில சிலுமிஷங்கள் நடக்கும். வாத்தியார் கூப்பிட்டு முட்டி போட வைப்பார். அதையெல்லாம் என்று நினைத்தாலும் எத்தனை ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலம் என்று புரியும். முதல் பெல் அடித்தவுடன் கிளாஸ் ரூம் ஸ்டார்ட் ஆகும். அதிகமான நண்பர்களுக்கு ஸ்டார்டிங்கே தூக்கம்தான் வரும். சில நேரங்களில் காலையிலேயே மேக்ஸ் ஃபஸ்ட்டு பீரியடே வச்சுருவாங்க. வச்சாக்கா ஒன்றும் புரியாது, தலையை சுத்தம். அந்த ஒரு காலகட்டமும் கடந்து தான் வந்திருக்கின்றோம். இன்ட்ரோல் பில் எப்போ அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மணியை அப்பைக்கப்போ திருப்பி பார்த்து கொண்டு இருப்போம். இன்ட்ரோல் பில் அடித்து ஒரு 10 நிமிஷம் தான். அந்த கடையில் பக்கத்தில் இருக்கிற பெட்டி கடை ஆச்சி என்று சொன்னாக்கா, கிராமங்களிலிருந்து அவர் வீட்டுகளில் பறித்து கொண்டு வந்த பழங்களை இங்கு கொண்டு வந்து விற்பார்கள். அதுபோல் அவர்கள் கொண்டுட்டு வர்றதில் ரொம்பவும் எனக்கு பிடிச்சமானது ஆச்சி ஊர்வா, கொத்து மாங்காய், இது போல் நயம விஷயங்கள் அவங்க கொண்டுட்டு வருவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பொட்டிக்கிழங்கு, பனங்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, அது எல்லாம் அந்த 11 மணிக்கு பெல் அடிக்கிறதுக்கு முன்னே டக்குன்னு போயிட்டு ஒரு குட்டி கேப்பில் வச்சு வாங்கி, இதில் வேறு கடன் வேறு சொல்லிட்டு அந்த ஆட்சியை பார்த்து பயந்து ஓடின காலங்கள், எத்தனை அனுபவங்கள், எத்தனை சந்தோஷமான நேரங்கள் மனதில் அப்படியே ஊசலாடி கொண்டே இருக்கின்றது. உங்கள் வாழ்க்கையிலும் இது போன்று எத்தனை தருணங்கள் இருந்திருக்கும் என்றது என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடவும். பிறகு மறுபடியும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிவிடும். லஞ்ச் பிரேக் வரும். அது வரைக்கும் டயத்தை பார்த்து கொண்டே இருப்போம். லஞ்ச் பிரேக் வந்தோடனே சாப்பாடு வீட்டிலிருந்து வந்திருக்கும் ஒரு இடத்தில் வச்சு சில நேரங்களில் வீட்டில் வர தாமதமாகிவிடும். அப்பொழுது நண்பர்களுடைய சாப்பாடோடு சேர்ந்து சாப்பிடுறது, அதுபோல் எல்லாருடைய சாப்பாடையும் ஒன்று சேர்ந்து சாப்பிட்றது, இதெல்லாம் அனுபவத்தர்கள் மட்டுமே புரியும். அவர்களுடைய காலகட்டங்களை அனுபவித்து மட்டுமே புரியும்.
மீண்டும் தொடர்ந்திருப்போம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் லெஜெண்டரி டிஸ்கவரி.